சமீபத்தில் வெளியான மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் ஒரு சவரன் ரூபாய் 4500 வரை விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் மற்றும் தங்க நகை மதிப்பீட்டாளர்கள் கருதுகின்றனர். இதனால் தங்கம் விலை மீது அனைவரது கவனமும் திரும்பியுள்ள நிலையில் தங்கத்தை வாங்க பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். கடந்த 1 மாதங்களுக்கு முன் தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் உச்சத்தை எட்டிய நிலையில் இனிமேல் தங்கம் வாங்க முடியுமா என்ற ஏக்கத்தில் ஏழை மக்கள் தவித்து வந்தனர். ஏழை மக்களுக்கு தங்கம் எட்டாக்கனியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான இறக்குமதி வரி 6% குறைக்கப்பட்டது. இதன் காரணமாக அன்றைய தினம் காலையிலேயே சவரன் ரூபாய் 54,480 என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் ரூபாய் 52,400 குறைந்தது. கடந்த 4 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 3,160 குறைந்துள்ளது. கடந்த சில மாதங்களில் தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் ஏறிய நிலையில் அவ்வப்போது குறைந்தும் வந்தது. இந்த சூழலில்தான் இன்னும் 1 வார காலத்திற்கு பிறகு தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு 60,000 நெருங்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதுகுறித்து பேசிய தங்கம் மற்றும் வைர வியாபாரி சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தகுமார், தொடர்ந்து தங்கம் விலை ஏறிக்கொண்டே வந்த நிலையில் தற்போது 2-3 நாட்களாக 3,160 தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. இதற்கு காரணம் மத்திய அரசு இறக்குமதி வரியை 15% இருந்து 6% குறைத்துள்ளது. இதனுடைய எதிரொலியாகத்தான் விலை குறைந்து கொண்டே வருகிறது. இனி வரும் காலங்களில் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இறங்குமுகமாக இருக்கும். தொடர்ந்து தங்கத்தின் தேவைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் இதற்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் வருவதால் தங்கத்தின் தேவைகள் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது தங்கத்தின் விலை உலக அளவில் உயரும். இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை 60,000 உயரும் என பொருளாதார நிபுணர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். தொடர்ந்து தங்கத்துடைய விலை ஏறிக்கிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தோம்னா இந்த 3-4 நாட்களாக 3,160 தங்கம் விலை இறங்கியிருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கம் இறக்குமதி வரியை 15%இருந்து 6% குறைச்சிருக்காங்க. இதனுடைய எதிரொலியாக விலை குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. சரி, இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் ஓரிரு வாரங்களில் கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கலாம். ஆனால் அதே டைமில் கண்டிப்பாக தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதாவது வரக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமே எல்லாம் ஃபெஸ்டிவல் நிறைய இருக்குது. திருமணம், காது குத்து, கிரகப்பிரவேசம், பூப்புனித நீராட்டு விழா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகும். அப்படி ஆகிறப்போ தங்கத்தினுடைய ரேட்டும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த வருட கடைசிக்குள்ள ஒரு சவரன் தங்கம் அப்படின்றது 60,000 இலக்கை எட்டிடும் அப்படின்றது வியாபாரிகள் மட்டும் இல்லை, பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அதனால் இப்போ பொதுமக்கள் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன்னா கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். இந்த ஒரு டைமை அந்தளவுக்கு விலை இறங்கி பொதுமக்களும் சரி, வாடிக்கையாளரும் சரி, சாமானியவர்கள் கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து.